மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். அதாவது நம்ம தொட்டமாந்துரம் மாசாணியம்மன் கோயில ஆடியிலிருந்து தை வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலத்துல திருவிழா நடக்கும். இதுல மாசாணியம்மனோட திருவிழா அப்படின்றது கொடியேற்ற வைபவமே ரொம்ப பெரிய சிறப்புல நடக்கும். என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 54 அடி 72 அடியில கொடிமரத்தை கொண்டு அம்மாவுக்கு சிறப்பா கொடியேற்றுவாங்க. அந்த கொடியேற்ற விழால இருந்து 18 நாளுமே மாசாணியம்மனுக்கு திருவிழா. அந்த 18 நாள் திருவிழா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாசாணியம்மனோட கதை வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு சில விஷயம் தெரியும். அதாவது 2 கால அபிஷேகம் நடக்கும். உச்சி காலம் 11:30 மணிக்கும் 4 மணிக்கும் 2 அபிஷேகம் நடக்கிறப்ப அத்தனை மக்களும் அந்த நம்ம ஆத்துல இருந்து குடத்துல புனித தீர்த்தமா எடுத்துட்டு யாரெல்லாம் அம்பாளுக்கு கொடுக்குறாங்களோ அதை அபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவை குளிர்விக்கிறது. அதாவது குளிர்விக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசாணியம்மன் அனல்ல இருக்கிற தீ பிளம்பு மாதிரி அந்த பிளம்பா இருக்கிற அம்மனை மக்களாகிய நாம் எல்லாரும் அந்த புனித நீரை குடத்துல எடுத்துட்டு 2 கால அபிஷேகம் நடக்கும். அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாசாணியம்மன் பிரகாரத்திலே தேர் சுத்தி வள வருவாங்க. அதாவது வால் தூக்கி வள வர்றதுன்ற ஒரு ஐதீகத்தோட அம்மா வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஆடியில கொடியேற்றி முடிச்சு அம்பாளுக்கு வால் தூக்கி வள தேர்ல அம்மா பிரகாரத்தை சுத்தி வருவாங்க. அது தொடர்ந்து விசேஷமா நடக்கும். அதுல கட்டளதாரன்னு சொல்லி 11:30 மணி பூஜையும் 4 மணி பூஜையும் சிறப்பா கௌரவிப்பாங்க. அதுக்கப்புறம் மாசாணியம்மனுக்கு அந்த கொடியேத்தின 14ஆவது நாள் பிரதோஷ அன்னைக்கு காலையில நம்ம கம்பம் கௌமாரியம்மன் கோயில இருந்து பால் குடம் எடுத்து சீரும் சிறப்புமா வருவாங்க. அந்த பால் குடம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மதியம் 3 மணி அளவுல மாசாணியம்மனுக்கு பிறந்த வீட்டு சீர்வரிசைன்னு சொல்லி அந்த அம்பாள் குளிர்விக்கிற மாதிரி அத்தனை வகை தட்டோட சீர்வரிசை வரும். அந்த சீர்வரிசை வந்ததுக்கு அப்புறம் மாசாணியம்மனுக்கு அனைத்து தீர்த்தங்களையும் ஊத்தி, அதாவது அனைத்து தீர்த்தங்கள் அப்படின்னா யாரெல்லாம் எந்த ஊர்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வர்றாங்களோ அந்த தீர்த்தத்தை கொடுத்துட்டு மாசாணியம்மனே பேச்சியம்மன்ட்ட உத்தரவு வாங்குற மாதிரி உத்தரவு வாங்கிட்டு மயான பூஜைக்கு ரெடி ஆவாங்க. அதாவது மயான பூஜை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோவில்ல கோவிலுக்குள்ளேயே நடக்கிறதே மயான பூஜை. இந்த மயானத்துல நடக்கிற பூஜை மயான பூஜையா நம்ம கோவில்ல வைக்கல. ஏன்னா மக்களுக்காண்டியவும் மாசாணியம்மன் கோயில்லையவும் மயானத்துக்கு ஒரு செட் அமைச்சு அந்த அம்மாவை அதாவது களிமண்ணால அந்த அம்மாவோட உருவத்தை பண்ணி அதுல மாண்டாருக்கும் மீண்டு வரம் கொடுக்கும் மாசாணியம்மன் சொல்லிட்டு மனிதர் எலும்புகளை ஒரு கையில வச்சு மண்ட கபாலத்தை வச்சு, அதாவது காப்படி மண்ணால் கருவாய் நின்று, அரைப்படி மண்ணால் அருளுமாய் நின்று, முக்காப்படி மண்ணால் முழுதுமாய் நின்று, ஒருபடி மண்ணால் ஓங்கி நின்னவளேன்னு சொல்லி ராமர் பிடிச்சு வச்ச பிண்ட மாதிரி அந்த மாசாணியம்மனுக்கு மயான பூஜை சிறப்பா நடக்கும். இதுல மயான பூஜை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மயானத்துல அந்த அம்மா ருத்ர தாண்டவம் ஆடி அந்த எலும்பை எடுக்கிறப்ப எண்ணற்ற மனநோயில இருக்கிறவங்க, அதாவது சில சூழ்ச்சியால வென பண்ணவங்க, அவங்க உடம்பு முடியாதவங்க, அவங்கெல்லாம் இந்த மயான பூஜையில உட்காந்து அந்த அம்மா ருத்ர தாண்டவம் ஆடி அந்த எலும்பு எடுக்கிறத பார்த்துட்டா அவங்க உடம்புல இருக்க அனைத்து விதமான கோளாறுகளும் நீங்கிரும். அதே மாதிரி குழந்தை வச்சிருக்கிறவங்க, குழந்தை பிறந்து சும்மா அழுகிற குழந்தை, இவங்கெல்லாம் அந்த பூஜையில கலந்துகிட்டோம்னா அந்த அம்மாவோட கண் பார்வைப்பட்டு அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிரும். அப்ப மயான பூஜைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசாணியம்மன் மயான பூஜைக்கு முன்னாடி கருவறை கதவை மூடிட்டு மயானத்துல அந்த அம்மா ருத்ரதாண்டவம் ஆடுறாங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட சக்தி இருதயத்துல இருக்கும் அப்படின்ட்டு அந்த இருதயத்துல இருந்து அந்த மண்ணை எடுத்து கொண்டு வச்சு அந்த அம்பாள் பூஜை அன்னைக்கு இரவு நிறைவேறும். அந்த பூஜை
இத்தனை 6 ஆண்டு காலமா வந்து 12 மணி நடுநிசையில பண்ண பூஜை மக்களோட தேவைக்கு, மக்களோட இன்னி விருப்பத்துக்கு ஏற்ப இந்த தடவை வந்து இரவு 9 மணிக்கு அந்த பூஜை வச்சிருக்கு, எல்லாரோட விருப்பத்துக்கு வேண்டி. அப்ப அந்த மயான பூஜை முடிஞ்சு அந்த சக்தி கும்பம்ன்ற மண்ணை எடுத்து கோவில்ல வச்சிருவாங்க. அந்த மறுநாள் காலையில வந்து திரும்ப ஆற்றுக்கு போய் அந்த சக்தி கும்பம்ன்ற அந்த மண்ணை எடுத்து அந்த குடத்துல நெப்பி அம்மா வரும். அது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு கருவறை திறக்க மாட்டாங்க. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த அம்மாவுக்கு உயிர்ப்பித்தல்ன்ற நிகழ்ச்சி மாதிரி அந்த மயானத்துல இருக்கிற மண்ணை எடுத்து கொண்டு போய் அந்த அம்மா கருவறையில வந்து கலசங்களை தாங்கி வச்சிடுறது. வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள், எண்ணற்ற மக்கள் வந்து அந்த அம்மாவுக்கு அக்கினி சட்டி எடுக்கிறது, ஆயிரங்கண் பானை எடுக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது எல்லாமே நடக்கும். இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊரை தேடி நம்ம மாசாணியம்மன் வந்து படுத்திருக்கா. இவளுக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டேன் நம்ம பால் குடம் தீச்சட்டி எடுக்கணும்ன்றது கிடையாது. எல்லாருமே வந்து மாசாணியம்மனுக்கு மனச்சுத்தம் இருந்தாலேவும் தாராளமா செய்யலாம். இந்த வருஷம் என்ன நினைச்சு பண்றாங்களோ அடுத்த வருஷம் 2 மடங்கு பலனை மாசாணியம்மன் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சக்தி கும்பம் எடுத்து முடிச்சிட்டு இந்த அக்கினி சட்டி மக்கள் பண்ற அத்தனையும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு அம்மா தேர்ல வந்து கம்பத்துக்கு முக்கியமான வீதிகள்ல வருவாங்க. அதாவது மாசாணியம்மன் வந்து மாசாணியம்மனை வேண்டாத ஜனங்களுக்கு கூட மாசாணியம்மன் நான் உன்னை தேடி வர்றேன்ற ஒரு விஷயம்தான் தேர்ல வர்றது. அந்த தேர்ல வர்றதுக்கு ஏன் இவ்வளவு ஆழமான கருத்து சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் அந்த தேர்ல வர்ற அம்மனை எட்டி பார்த்தாலேவும் அத்தனை நமக்கு தெய்வ சக்தியும் கிடைக்கும் அப்படின்றதுக்கிட்ட அம்மா தேர்வலம் வர்றது. அந்த தேர்வலம் வந்ததுக்கு அப்புறம் மாசாணி அம்மனுக்கு வந்து அக்னி குண்டம் பூ வளர்ப்பாங்க. அதாவது பூ வளர்க்குறாங்கன்னா நெருப்பு மூட்டுறது. அந்த நெருப்பு மூட்டுறது இரவு 10 மணிக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு நடக்கும். அந்த நெருப்பு மூட்டிட்டு மறுநாள் வந்து மாசாணி அம்மனுக்கு வந்து தீமிதி விழா பெரும் திருவிழாவா நடக்கும். திரும்ப மறுபடியும் ஆத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து முத்திரை கொடுக்கறது. முத்திரை கொடுக்கறதுன்னா அம்மா உறுதி கொடுக்கறது. அதாவது எல்லா மக்களுக்கும் மகனே நீ இறங்கி வா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அம்மா முத்திரை கொடுத்து அந்த முத்திரையை வாங்கிட்டு வந்து, முத்திரினா விபூதியை வந்து அம்பாள் பிரசாதமா கொடுக்கறத வாங்கிட்டு வந்து அந்த நெருப்புல இறங்குறவங்களுக்கு அம்மா தான் முந்தி சேல, அதாவது முந்தானி சிறகேந்தி மக்களையும் தானழைத்துன்னு அம்மா முந்தானையை போட்டு விட்டு அந்த முந்தானையில நடந்து வர மாதிரி நினைச்சு அத்தனை பேரும் நடந்து வர்றது. அது முடிச்சிட்டு பெண்கள் வந்து பூவை அள்ளி போடுவாங்க. அதாவது நெருப்பை வந்து 3 தடவை கையில அள்ளி போடுறது பெரிய ஒரு யோகமான திருவிழா. எத்தனையோ மக்கள் வந்து இந்த 6 ஆண்டு காலம் பண்ணவங்க அத்தனை பேத்துக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காங்க. அதே மாதிரி தன்னல தெரியாம எத்தனையோ பேரு நோய் நொடியில இருந்தவங்களுக்கெல்லாம் சரியா இருக்கு. இதுல வந்து இந்த ஆண்டு நம்ம சிறப்பா சொல்லணும்னா 4 பெரும் உயிரை வந்து அந்த அம்மா காப்பாத்திருக்கு. அதாவது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி வந்தவங்க, சில பேர் வந்து நெஞ்சு அடப்புன்னு வந்தவங்க, எத்தனையோ பேருக்கு கண்ணு தெரியாம இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு கேரளாக்காரவங்க, இத்தனை பேத்துக்கு அந்த அபூர்வமா அந்த அம்மா பண்ணிருக்கு. இந்த ஆண்டு திருவிழாவும் பெரும் சிறப்பா நடக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அது முடிஞ்சிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு, அதாவது முளைப்பயிர்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல பாரின்னு சொல்லுவாங்க, அந்த முளைப்பயிர் தூக்கி வர்றவங்களுக்கு அத்தனை விதமான பலனையும் அந்த அம்மா அள்ளி கொடுத்தது வாசி. மாசாணியம்மன் கோயில் பாரி வளர்க்கறதுல வந்து எல்லா பேரும் கலந்துக்கிட்டு எல்லா பேருமே முளைப்பாரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மாசாணியம்மனுக்கு வந்து நாம எடுத்து வச்ச சக்தி கும்பமும் அன்னைக்கு தீ மூட்டுறதுக்கு எடுத்த சக்தி கும்பமும் 2ம் பூஞ்சோலைக்கு போய் சிறப்பா வந்து கலக்குவாங்க. அதாவது இதுல கேட்கலாம் ஒரு கேள்வி, அதாவது ஏன் மாசாணியம்மன் அப்படி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் வச்சுட்டு போய் ஏன் அதை கலக்குறீங்கன்னு யாருக்கும் எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. கல்யாணத்தன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்துல யாருக்கு என்ன கேட்டாலும் அந்த கல்யாண வீட்டுக்காரங்க செஞ்சிருவாங்க. அதே மாதிரி
எல்லா நாளுமே எல்லா விதத்திலும் கல்யாண நாளா இருக்க முடியாது இல்லையா. மாசாணி அம்மனுக்கு அந்த 18 நாள் திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தி முடிச்சுட்டு அதை முறைப்படி கொண்டு போய் விட்டாலே அடுத்த ஆண்டு திருவிழா நல்லா ஆகும் அப்படின்றத பண்ணிடுவோம். இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுநாள் கொடியிறக்கம் நடக்கும். அந்த கொடியிறக்கம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப 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 முன்னுரிமை கொடுத்த பூஜையா மகாமுனி பூஜை சிறப்பா நடக்கும். அந்த மகாமுனி பூஜை வந்து அறுசுவை உணவுலையும் சிறப்பா நடக்கும். அந்த அறுசுவை உணவை வந்து மகாமுனி வந்து யார கண்ணுல பார்த்து அவர் பிரசாதம் கொடுக்கிறாரோ, குழந்தை இல்லாதவங்க அந்த பிரசாதத்தை வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு அடுத்த ஆண்டு குழந்தையோட வந்து அவங்க நிற்பாங்க. அதுல நம்ம மகாமுனி வந்து அவர் பேசுற விதமும் பார்க்கிற சிரிப்பும் அவ்வளவு ஒரு அலங்காரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 6 ஆண்டு ரொம்ப ரசிச்சு மகாமுனி வந்து எத்தனையோ பேத்துக்கு எத்தனையோ சோதனை கட்டங்களை தீர்த்திருக்காரு. அந்த பூஜை நடக்கும். அந்த பூஜை நடந்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் அறுசுவை உணவு அழிச்சு முடிச்சுட்டு மறுநாள் வந்து மாசாணி அம்மனுக்கு உற்சவ சாந்தி நடக்கும். உற்சவ சாந்தி எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த 18 நாள் அம்பாள் வந்து வீதி உலா போனது, மக்களோட குறைகளை அவ்வளவே வாங்கி போட்டு எல்லாம் போயிட்டு இருப்பு நிலைக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி உற்சவ சாந்தி மகா அபிஷேகமா நடந்து திருவிழா அதோட நிறைவு பெறும். இந்த திருவிழா வந்து 7ஆம் ஆண்டு குண்டம் திருவிழா. இந்த 7ஆம் ஆண்டு குண்டம் திருவிழால கொடியேற்றுற அன்னைக்கேவும் யாரெல்லாம் கங்காணம் கட்டிக்கிறாங்களோ கங்காணம் கட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம மாசாணி அம்மனோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசாணி அம்மனுக்கு போடுற மஞ்ச மாலை வந்து ஆண்கள் கழுத்துல போட்டிருப்பாங்க 18 நாளும். அந்த மஞ்ச மாலை சிறப்பு. அதே மாதிரி எத்தனையோ உயிர்களுக்கு வந்து அந்த அம்மா பிச்சை போட்ட மாதிரி போட்டிருக்கா. அத்தனை பேரும் நல்லா இருந்து இந்த வருஷம் வந்து பயங்கர உற்சாகத்தோட வர்றா. அதே மாதிரி எல்லார் குடும்பமும் எல்லா விதத்திலையும் மகாசக்தி மாசாணி அம்மன் அருளோட இருந்து எல்லாத்துக்கும் எல்லா விதமான செல்வ செழிப்பும் பலத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.